2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. So working with actions and how intense it was. வீட்டிலோட இந்த பிச்சைக்காரன் ஆக்சிடென்ட்னால ஏற்பட்ட பாதிப்புனால கொஞ்சம் ஷூட்டிங் நின்று அது மாதிரி ஆயிடக்கூடாதுன்ற விஷயத்தில் ஆக்ஷனை பற்றி கொஞ்சம் ஒரு கவலை எனக்கு இருக்கும். மற்றபடி பட் வி ஹாவ் டு கோ த்ரூ இட் இல்லையா, அது பண்ணி தான் ஆகணும், மேனேஜ் பண்ணி தான் பண்ணிட்டோம். உங்களுக்கு அந்த அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட் ஒன்று நடந்ததுக்கப்புறமா அவருக்கு ஹாஸ்பிட்டல் வீடியோ கால் பண்ணி படம் நின்றக்கூடாது அப்படி என்ன சார் ஒரு பசி சினிமா மேலே? பசினாலப்பா அவங்க என்னை நம்பியிருக்காங்கல்ல. ஆக்சுவலாக என்னை நம்பி படம் போட்டிருக்காரு ப்ரொடியூசர். ஆக்சிடென்ட்டில் செத்தாரா, உயிர் பிழைச்சாரா, மூஞ்சி மூக்கெலாம் இருக்கா, கண்ணு இருக்கா, இவரை வச்சு தொடர முடியுமா ஷூட்டிங்கை அப்படின்னு ஒரு கவலை இருக்கும் இல்லையா. ஏன்னா இவங்க ஷூட்டிங் நடந்து பாதியில் இருக்கும்போது அந்த ஆக்சிடென்ட் ஆகி போச்சு முகத்தில் இத்தனைக்கும். ஸோ என்ன கண்டிஷனில் இருக்கேன்னு அவர் காட்டணும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் சார் திடீர்னு டக்குன்னு இதில் வந்தார், லைனில் வந்தார். பட் பேச முடியல. என்ன மனுஷன் அப்படியே ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சேன். ஏன்னா அந்த அடிகள் அதெல்லாம் அவருக்கு இல்லை, நம்ம யாருக்காவது ஒன்று நடந்திருந்தாலும் நான்லாம் ஊருக்கே போயிருப்பேன். எதுக்குடா சினிமான்னு சொல்லிட்டு ஊருக்கு போய் மிச்ச காலத்தை வாழ்ந்துட்டு சந்தோஷமாக வந்துட்டு போயிடலாம் தெரியும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச சில பேருக்கு ரொம்ப சில பேருக்கு தான் அந்த குவாலிட்டி. அவங்கள நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ண முடியும், என்ன கேரக்டர் வேணாலும் யூஸ் பண்ண முடியும், என்ன வேணாலும் பண்ணிக்க முடியுங்கிறது ரொம்ப சில பேரை தான் பண்ண முடியும். அதுக்குள்ள அது பெரிய ஒரு டாக்டர் படிக்கிற மாதிரி, இன்ஜினியரிங் படிக்கிற மாதிரி சினிமா அப்படின்றது ஒரு ஸ்டடி. அந்த ஸ்டடி வந்து ரொம்ப ஆபத்தான ஸ்டடி ஆக்சுவலாக. மணி இன்வால்வ்டு, நிறைய ப்ரெஷரு, திடீர்னு நிறைய அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ்லாம் நடக்கும்ன்றதுனால அந்த ஃபோக்கஸில் வந்து என்னால் வந்து இன்னொரு படத்தோட டேரக்டர் ஒருத்தர் நம்பி வருவார். அவர் லைஃபே அந்த படத்தில் தான் வச்சுருப்பார். அதில் மியூசிக் பிளேஸ் இம்பார்ட்டன்ட்டும். இதை வந்து என்கிட்ட ஒரு டியூன் எதிர்பார்ப்பார். நான் ஏன் பஞ்சாயத்தில் என் பிரச்சனையில் வந்து டியூன் கொடுக்க முடியாமல் போச்சுன்னா அந்த படம் அவர் கனவு, அவர் வாழ்க்கையே மாறி போயிருன்றதுனால அரைகுறையாக அவர் வேலையை பண்ணக்கூடாது, முழுசாக டைம் இருந்தால் பண்ணணுன்றதுக்காக பண்ணலை. கடந்த ஒரு 15 வருஷமாக 14 வருஷமாக ஸ்டாப் பண்ணிட்டேன் அடுத்தவங்களுக்கு பண்ணுறது. என் படத்துக்கே கூட நான் வந்து 5-6 படத்துக்கு என் ப்ரொடக்ஷன்லேயே பண்ணலை. இனிமேல் வர படங்கள் எல்லாத்துக்கும் நான் மியூசிக் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து மியூசிக்கில் இது அதர் ஹீரோஸ் கூட வருஷத்துக்கு 2 படம் பண்ணலாம் அந்த பிளானில் இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் திங் சார், எல்லாருக்குமே காமனாக கேட்கணும்னு நினைக்கிற ஒரு கொஸ்டின் தான். ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்பாகவே அந்த டீம் இருந்துருக்கு. ஏன்னா நேற்று ப்ரெஸ் மீட் பார்க்கும்போதுமே யூடியூப்பில் பார்க்கும்போதுமே ஒவ்வொருத்தரும் மாற்றி ஹார்ட் அவுட்டாக ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக அழகாக மாற்றி பாராட்டிக்கிட்டீங்க, புகழ்ந்தீங்க. அந்த வைப் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஒவ்வொருத்தருடையுமே? ஹவு டு யூ கீப் த வைப் அலைவ்? இல்லை, பீயிங் அவர் செல்ஃப், நாங்களாக தான் இருக்கோம், ஹாப்பியாக இருக்கோம். படத்தை பார்த்தோம், அவர் படம் பார்த்தாரு, படம் பண்ணார், கதை எழுதாரு, இன்றைக்கி வரைக்கும் ரிலீஸை நோக்கி எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ஒரு படத்துக்கு ஒரு நல்ல படம் வெளியே வர்றதுக்கு என்னென்ன அறிகுறிகள் தேவைப்படுதோ அது எல்லாமே இருக்குது. நல்ல ஜாலியாக ஒரு ஒரு பேபி வரப்போகுது உலகத்துக்கு, மக்கள் பார்க்க போகிறாங்கன்ற யூஷுவல் ஒரு ஃபேமிலி செலிப்ரேஷனோட நாம்பளாக அந்த படம் வெளியே வருது. நத்திங் ஸ்பெஷல், ஆர்டிஃபிஷியல்னால் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியலாக எந்த எமோஷனையும் க்ரியேட் பண்ணிக்க முடியாது இல்லையா. அவருக்கு மட்டும் டென்ஷன் இருக்கும். ஏன்னா அவருக்கு வந்து டிஐ போயிட்டுருக்கு, ஃபைனல் சவுண்டு, ஃபைனல் டப்பிங் அப்படின்னு கொஞ்சம் டென்ஷன் இருக்குமே தவிர்த்து மற்றபடி படம் பார்த்த எங்கள் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பினஸ் அண்ட் கான்ஃபிடென்ஸ். அண்ட் உங்களுக்கு passion irkumna, it's all fun, it's all joy, and of course team effort. Like sir is so friendly, so comfortable, Dhana sir so helpful, all artists, so that vibe, it gets transferred. It's all positive, all our lovely ADs, you amazing host, so yeah, everyone's nice. Super, thank you. And for you sir? சரி, ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சோமே அந்த எனர்ஜி வர ஆரம்பிச்சிடும். ஓகே, நம்மக்கிட்ட ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குது அப்படிங்கிற போதே அந்த எனர்ஜி அதை எப்படி நம்ம ஷூட் பண்ண போகிறோங்கிற ஒரு கனவு வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் ஒன்றா நம்மளுக்கு வந்து சேர நம்மளுக்கு வந்து அது எப்பயுமே ப்ளஸில் தான் இருக்கும். நம்ம இன்னைக்கு நல்லா ஷூட் பண்ணணுங்கிற ஒரே இருக்கும், அதை கரெக்டாக கொண்டு வந்துடணும். என்ன ஸ்கிரிப்டில் எழுதணுமோ அதை வந்து கரெக்டாக ஷூட் பண்ணிவிட்டு அது கரெக்டாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் அமைஞ்சிருக்கணும். அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் வந்து அதை ஸ்க்ரீனில் படமாக பார்க்கும்போது நம்ம முதல் தடவை எழுதும் போது அந்த ஸ்கிரிப்டில் என்ன இருந்தோ அதோட ஒரு 10 மடங்கு பெருசாக நம்ம கண்ணுக்கு அது தெரிஞ்சதுன்னா அதுதான் சந்தோஷம். ஸோ அது இந்த படத்தில் இருக்குங்கும் போது நிஜமே எல்லாம் ஹாப்பியாக இருக்கும். அண்ணே, ஒரு நல்ல ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ண சந்தோஷம் இருக்குல்ல, அது இருக்கிறப்போ ஃப்ரம் த டே 1 அவர் மீட் பண்ண நாள்லேருந்து சரி, ஷூட்டிங் போன நாளும் சரி, ப்ரொமோஷனுக்கு ஒர்க் பண்ணுறது, ஸோ எல்லாமே வந்து ரொம்ப நிதானமாக இருக்குது. என்ன நம்ம பிளான் பண்ணமோ அது வந்து அவுட்புட்டாக கிடைக்கிறப்போ சார் சொன்ன மாதிரி தான், எல்லோரும் சொன்ன மாதிரி தான். அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக அது ரொம்ப ஒரு நிதானமாக இருக்குது மைண்டு. ஏன்னா நல்லா வந்திருக்கு அவுட் அப்படிங்கிறப்போ பதட்டம் இல்லை, ஒன்றும் இல்லை. அண்ட் ஹிட்லர்னு அந்த கீவேர்ட் கொடுத்தனால அதுலேருந்து எடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். லைக் சம்மோன் இஸ் ட்ரைங் டு ப்ரொடெக்ட் சம்மோன் அப்படின்றது ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஆப்வியஸ்லி இப்போ
ப்ரோட்டகனிஸ்ட்னா கெட்டது எழுத சண்டை போடுவார். ஹிட்லர்ன்ற டாமினேட்டிங் டைட்டில் அப்படின்றதுக்கான காரணம் சார்? நம்ம எப்படி பார்க்கணுங்கிறத பொறுத்து தான். இந்த படம் வந்து ஹிட்லர் வந்து நீங்கள் வந்து ஹீரோ சைட்லேருந்து பார்த்தீங்கன்னாலும் ஓகே, இல்லை வில்லன் சைட்லேருந்து பார்த்தாலும் சரி, படம் எதை பற்றி பேசுதுங்கிறத பொறுத்து அந்த எடுக்கும். நம்ம ஒரு திரண்ட கருத்து அப்படின்னு சொல்லலாம்ல, ஸோ அது மாதிரி இந்த படத்தோட ஒரு என்ன இது இருக்கோ அந்த கருத்துக்கு ஆப்டாக ஹிட்லருங்கிற டைட்டில் இருக்குது. ஸோ அதனால் அதை நான் யூஸ் பண்ணுறேன் சார். அண்ட் உங்ககிட்ட பொதுவாகவே சமைக்கும் போது இந்த உப்பு அப்படிங்கும்போது தேவையான அளவும்பாங்க, அது என்ன அளவுன்னு யாருக்கும் தெரியாது சார். ஆனால் இதில் வந்து பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. எதுக்காக அந்த சிங்க்கு கொண்டு வந்தா தேவை எந்த அளவுக்கு படத்தில் இருக்குன்னு பார்க்கும்போது தெரியுது. பட் ட்ரெய்லரில் ரொம்ப அதிகமாக இன்டென்ஸாக பண்ணியிருக்கீங்க ஆக்ஷன் பார்க்கும்பொழுது. ஸோ ஹானஸ்ட்லி ஆன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ விஜய் ஆண்டனி சார் அவ்வளோ இன்டென்ஸாக நாங்கள் பார்த்தது இல்லைன்ற ஒரு ஜோன் எனக்கு கிரியேட் ஆச்சு ஆஸ் அ ஃபேனாக. ஸோ ஒர்க்கிங் வித் ஆக்ஷன்ஸ் அண்ட் ஹவு இன்டென்ஸ் இட் வாஸ் சார். ஆக்ஷன் கொஞ்சம் டஃப்பு தான் ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. திடீர்னு யாராவது குறுக்க வந்து பை மிஸ்டேக்கு இப்படி ஆக்ஷன் டைமில் எப்படின்ற சைனில் நான் பை மிஸ்டேக் ஏதோ ஞாபகத்தில் ஃப்ரெண்ட்ஸில் வந்துட்டா வாங்கிடும். ஃபைட்டர்ஸ்னால் கரெக்டாக அந்த பொசிஷன் மெயின்டைன் பண்ணுவாங்க. நான் ஃபைட்டர்ஸ் ஆர்டிஸ்ட்டுக்கும் எனக்கும் சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பழக்கம் இருக்காது. ஸோ அதில் காயங்கள் அடிப்படை வாய்ப்புகள் இருக்குது. ரோப்பு எல்லோரும் பிடிச்சி தான் தொங்க விடுவாங்க. சூப்பர் சார், ஒன்றும் இல்லை சார், சேஃப் சார்னுவாங்க, வந்து விழுந்துடும் சம்டைமு. அது விபரீதமாக இது வேணால் நடக்கும்ன்றதுனால ஆக்ஷன்றது கொஞ்சம் டஃப்பான விஷயங்கள் தான். ஸோ நான் கொஞ்சம் பயந்து தான் ஆக்ஷன் டைமில் பயப்படுறதுக்கு காரணம் உடம்பு அடிபட்டுருலாம் கிடையாது. ஷூட்டிங் நின்றக்கூடாது. பாருங்கள், எனக்கு வந்து பிச்சைக்காரன் டைமில் ஆக்ஷன் இல்லை, ரொமான்டிக் சீனில் அடி வாங்கி நம்ம வந்து ஒரு 4 மாதம் தான் காலி ஆயிடுச்சு, ஷூட்டிங் போக முடியல. அதனால ஒரு படம் டிலே ஆயிடுச்சு. ஆக்சுவலாக கொஞ்சம் ஏர்லியாக வர வேண்டிய படம் தான் இது. ஹிட்லரோட இந்த பிச்சைக்காரன் ஆக்சிடென்ட்னால ஏற்பட்ட பாதிப்புனால கொஞ்சம் ஷூட்டிங் நின்று அது மாதிரி ஆயிடக்கூடாதுன்ற விஷயத்தில் ஆக்ஷனை பற்றி கொஞ்சம் ஒரு கவலை எனக்கு இருக்கும். மற்றபடி பட் வி ஹாவ் டு கோ த்ரூ இட் இல்லையா, அது பண்ணி தான் ஆகணும், மேனேஜ் பண்ணி தான் பண்ணிட்டோம். இந்த ஸ்கிரிப்டுக்கே தேவைப்பட்டுச்சு இந்த ஆக்ஷன். ஒரு பெரிய விஷயத்த, ஒரு பெரிய அரசியல் பலத்தை எதிர்க்கிறான் ஒரு ஒத்த ஆளாக இருந்துட்டு, அது ஒரு மனிதன் இந்த படத்தில். ஸோ அதுக்கான ரியாக்ஷன்ஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து படத்தை பெருசாக்கி விட்டுருச்சு. நீங்கள் சொல்லும் போது எனக்கு தலைகீழாக நிற்கும் போது என்ன வேணால் ஆகலாம், பட் அதில் அடிபட்டுருமோன்ற பயம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? பட் எல்லாருக்கும் ஒரு பிடிஎஸ்டி இருக்கும்ல சார், நமக்கு ஏற்கனவே நடந்த போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் ஒரு மாதிரி இருக்கும்ல, அப்படி திரும்ப அது ஆகிடக்கூடாது. இல்லை, எனக்கு ஒரு தடவை வந்துட்டு போயிடுச்சுன்னா அது ரொம்ப தைரியமாகிடுவேன். ஆக்சுவலாக ஒரு தடவை ஆக்சுவலாக எனக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு 5 ஃப்ராக்சர். அந்த 21 வயசில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இந்த இடத்துல இந்த கண்ணை உள்ளே போயிருக்கும், இந்த எலும்பு வெளியே வந்திருக்கும், இந்த கண்ணை உள்ளே போயிருக்கும், இங்கே 5 ஃப்ராக்சர். இப்போ ரீசெண்டாக நடந்த ஆக்சிடெண்ட்டில் இங்கே மல்டிபிள் ஃப்ராக்சரு. அதுக்கப்புறம் தான் ரொம்பவே தைரியமாகிட்டேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் ஃபைட் சீக்வன்ஸோ சரி, மற்ற விஷயங்கள் பண்ணுறதும் இன்னுமே தைரியமாக தான் பண்ணுறேன். இதுமா சொன்னீங்க பேர் என்ன? பிடிஎஸ்டி சார். அது எனக்கு வரல ஆக்சுவலாக. ஐ எம் ஆன்டி பிடிஎஸ்டி. ஆன்டிபிக்கலி மாதிரி ஒவ்வொரு புது வார்த்தைகள் கொடுத்துட்டே இருக்கீங்க சார். ஆமாம், எனக்கு அது வரல. அண்ட் நீங்கள் அவங்க இன்ஸ்டாகிராம் கேப்ஷன் ஹிட்லர் போஸ்டர் ஒன்று போடும்போது யூ மென்ஷன் வென் ஜஸ்டிஸ் அண்ட் சிஸ்டம், ஏதோ இங்கிலீஷில் போட்டிங்களா அழகாக, ஜஸ்டிஸ் சிஸ்டம் ஃபெயில் ஆகும்போது ஹீரோ கம்ஸ்ன்ற மாதிரி ஒரு post on. So is that the online of the film, or is that what we can expect from the movie? Yeah, you definitely can expect a lot of heroism and romance. அது நீ கரெக்டாக உன்னிப்பாகவே இருக்கீங்க சார். நான் நேற்று ப்ரெஸ் மீட்டில் கூட சொன்னேன், நானுமே உயிரை கொடுத்து பேசுகிறேன், ஒவ்வொரு மீட்டிங்லேயும் சொல்கிறேன், ஒவ்வொரு படத்துலையும் போனோடனே எனக்கு எக்ஸைட்டிங் பார்ட் வந்து நான் ரொமான்ஸ் பண்ணேன் நம்புங்கன்னு உங்கள் எல்லார்ட்டையும் நான் சத்தியம் பண்ணி, ஆனால் யாரும் மதிக்க மாட்டேங்குதுப்பா. சார் நீங்கள் வாழ்க்கையை வந்து ரொமான்டிக் ஹீரோவை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. நான் எல்லா இன்டர்வியூலையும் போகணும்னு சொல்லிடுவேன், ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லுவேன், நான் இந்த பாட்டு ரொமான்ஸ் பண்ணேன், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி. He's obsessed with the romance part of the ஆசைப்படுற ரொமான்ஸ் வந்துச்சு அப்படின்னு எவ்வளவோ நானும் பேசி பதவி பார்க்குறேன். யாராவது உங்கள் பத்திரிக்காரங்களை என்னை மதித்து ஒரு ரொமான்டிக் ஹீரோன்னு போட்டு சப்போர்ட் பண்ணி நான் லீடு தரேன் சார். இப்போ we are having a conversation with the romantic hero Vijay Antony sir, and you watching it on SS Music அப்படிங்கிற டைட்டில் வச்சு போகிறோம். இந்த படத்தில் வந்து நான் வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாகவே கதையாகவே அமைஞ்சு போச்சு ரொமான்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் we had done now she is the first girl, I mean to do extra romance. Thank you. எக்ஸ்ட்ரா ஆக்ஷனும் இதில் தான், எக்ஸ்ட்ரா ரொமான்ஸ் அது இதெல்லாம் இருக்குது. ஆனால் சொல்லும் போதுமே ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க சார், ரொமான்ஸ் அப்படின்னு திரும்ப சொல்லுவோம். அந்த ஃபிலாசபி அடிக்கடி ட்ரெண்ட் ஆகி கட் வீடியோஸ்லாம் பார்ப்பீங்களா யூடியூப்ல, இன்ஸ்டாலாம், அந்த தாட்ஸ் இருக்கிறனால நம்மளை ரொமான்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்கிறத ஃபீல் இருக்கா சார்? இல்லைப்பா, நான் கம்மி பண்ணவே இல்லைப்பா, நான் கூட்டிகிட்டே இருக்கிறேன். அதான் சார், அது இருக்கிறனால ரொமான்ஸை கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்களா குறைச்சிக்கிறாங்க. நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, இது நீதி வேணும்ப்பா. Correct, sir. And we were talking about that online, yeah. Sorry. I think Kade beauty and Prati character gets that opportunity to bring the hero out in them, and that unfairness or whatever situation they go through. So other definitely so other one liner perfect justifies the essence of the story, you can say.
அண்ட் ஆஃப்டர் வாட்சிங் யுவர் கேப்ஷன் அப்புறம் தான் நான் டீசர் பார்த்தேன் லைக் அப்படின்னா கனெக்டட் ஓகே யூ கனெக்டட் ஸோ சூப்பர் பர்ஃபெக்ட் ஸோ அதான் நீங்கள் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆப்வியஸ்லி சார் நான் கூட பசங்க இன்ஸ்டா இருக்கேன் தெரியுமா? சார் ஃபாலோ பண்றேன் சார். நான் உங்களை நீங்க பாண்டிச்சேரி கான்சர்ட்ல உங்களை போட்டோ எடுத்து ஸ்டோரிலாம் போட்டு சார் நான் tag போட்டிங்களா? பண்ணி. ஆமா சார். சீரியஸாக ஃபாலோ நீங்க தான் பண்ணுங்க. சார் டேரக்டர் ஃபாலோ பண்ணுறீங்களா? சார் டேரக்ட் வாழ்க்கையை ஃபாலோ பண்ணுங்க காட்டுங்க. மாட்டிட்டீங்க. சார். அவர் இன்ஸ்டால ஆக்டிவ் டைரக்டர் வெரி அவர் பிஸி இருப்பார்ல, அவர் இன்ஸ்டா இருக்காருல்ல, ஃபாலோ பண்ணுறீங்க. 20% தான் சார் சார்ஜ் இருக்கு. இல்லைப்பா, சாக மொத்தம் நீங்கள் வந்து பொண்ணுங்களை வர வச்சு ஃபாலோ பண்ணுறீங்க. சார் பேசிக்கா ஹியூமன் மென்டாலிட்டி அதானே சார், தப்பு வாய்ஸ் இல்லப்பா. மென்டாலிட்டி. நான் மன்னிச்சிடறேன். ஆனால் ஓப்பனாக ஒத்துட்டாரு, அதனால் அந்த தம்பியை நான் என்கரேஜ் பண்ணுறேன். பேசிக்கா சார் இன்னைக்கு சாயந்தரம் நான் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் இல்லை வேணாம் வேணாம் வேணாம், நீங்கள் நீங்களாவே இருங்கப்பா. சார் இல்லை சார் நல்லதா சார். நாளைக்கு நான் சான்ஸ் கேட்பேன்ல சார். ஹிட்லர் மாதிரி வேற ஏதாவது படம் முசோலினின்னு எடுத்தாருன்னா நான் அவர்கிட்ட அது ஓகே தான், நீங்கள் ஒர்க்காக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, தேவையில்லைன்னா ஃபாலோ பண்ணுங்க, கேர்ள்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ண போதும். மோட்டிவேஷன் சார். இதுதான் சார் கட் வீடியோ சார், பசங்க ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருவாங்க. நேற்று ப்ரெஸ் மீட்ல அழகான ஒரு விஷயம் சொல்லும்போது ஹானஸ்டான ஒரு ரியாக்ஷன் நான் கொடுத்தேன். நெவர் கிவன் இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு ஒரு மென்ஷன் கொடுத்துருக்கீங்க. அண்ட் ஆக்ஷனாகவே உங்களுக்கும் சொல்லும்போது நிறைய அடி வாங்கியிருக்கேன், இந்த நான் கொடுத்துருக்கேன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. உங்களோட ஆர்க் அண்ட் கேரக்டர் எந்த அளவுக்கு டிசைன் பண்ணப்பட்டிருக்குண்ணே? ஹவு மச் உங்களுக்கு இந்த படம் கனெக்டட்? மோஸ்ட்லி பெயின் வந்து சைலன்ஸ் மேக் சவுண்ட்ஸ் தான். ஸோ அது வந்து வார்த்தைகளால் சொல்லிகிட்டே இருக்க முடியாது இல்லை. இதில் இந்த பர்டிகுலர் இந்த கேரக்டர்னு இல்லை, இந்த படத்தில் பாதிக்கப்படக்கூடிய எல்லா கேரக்டருமே மோர் தென் வேர்ட்ஸ் அந்த அந்த அமைதியும் மௌனமும் வந்து ரொம்ப பார்க்குறவங்களுக்கு வந்து அதை வந்து உணர முடியும். எல்லாரோட லைஃப்லேயும் அதே மாதிரி நிகழ்வு நடந்திருக்குமான்னு அவசியம் இல்லை, பட் கண்டிப்பாக வந்து கனெக்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் அந்த ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறப்ப ஒரு சைலன்ஸ் இருக்கும்ல, அதில் இங்கே நிறைய கேரக்டர்ஸில் நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தில். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் எனக்கும். அதிக டயலாக் இல்லைனாலும் ஒரு அந்த அமைதி வந்து பேசப்படும். அண்ட் உங்ககிட்ட சார் நீங்கள் உங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க, நிறைய சொல்லியிருக்காங்க. மணிரத்னம் சார் ஸ்கூல்லேருந்து வரும்பொழுது அவரோட படங்களில் என்றைக்குமே ஃபீமேல் இம்பார்ட்டன்ஸ்ன்றது இருந்துகிட்டே இருக்கும். சும்மா ஒரு கிளாமர் கோஷன்ட்டாக மட்டும் இருக்காமல். ஸோ இங்கே ஈக்குவாலிட்டின்றது எந்த அளவுக்கு நீங்கள் ரைட்டப்பில் கொடுத்துருக்கீங்க சார்? நாங்கள் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது நீங்கள் என்னோடய ஃபர்ஸ்ட் படம் படவேலன்னு பார்க்கும்போதும் நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அதில் ஒரு ஹீரோயின்ஸ்க்கு மட்டும் இல்லை, வில்லனுக்கு எல்லாருக்குமே ஒரு ஸ்பேஸ் இருந்திருக்கும். அதே மாதிரி வானம் கொட்டட்டும்லையும் விக்ரம் பிரபுவுக்கு என்ன இடம் இருக்கோ, ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு அவ்வளோ இருக்கும், சரத்குமார் சாருக்கு அவ்வளோ இருக்கும், ராதிகா மேம்க்கு அவ்வளோ இருக்கும். அதே மாதிரி தான் இது ஹிட்லரும். விஜயானி சாருக்கு எவ்வளோ இதில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே இம்பார்ட்டன்ஸ் அவங்க சாரா கேரக்டர் இருக்குது. கௌதம் சாருக்கு ஆல்மோஸ்ட் செகண்ட் ஹீரோ, அவருக்கு அதே இது இருக்குது. சரண்தத் சாருக்கு இருக்குது, விவேக் சாருக்கு இருக்குது. ஒரு முக்கியமான ஒரு 2 கேரக்டர் எடுத்துகிட்டு அவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு மற்றவங்களெல்லாம் அங்கங்கே யூஸ் பண்ணிக்காமல், இது வந்து இதில் ஆக்ட் பண்ணக்கூடிய அந்த டைரக்டர் தமிழ்லேருந்து எல்லாருமே, கிங்ஸ்லி சார்லேருந்து எல்லாருக்குமே ஒரு இடம் இருக்குங்க. அண்ட் டைரக்டர்ஸ் பற்றி ஒர்க் பண்ணும்போது அதாவது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு சார் அந்த ஸ்ட்ரீக் உங்களோட படங்களில். ஏன்னா எல்லா படத்தையும் ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணுறீங்க, ஆக்டிங் இல்லை எனக்கே அது ஆச்சரியமாக இருக்குது. நான் அப்படி பர்பஸாக எதுவும் பண்ணல. ஃபஸ்ட்டு படம் வந்து நான் பண்ணும்போது பாரதி ராஜா சார் வந்து அதுக்கு தேவைப்பட்டார். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லை. நான் படைவீரன் பண்ணும்போது ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி காஸ்ட்டை பற்றி படம் இருக்கிறது ஃபஸ்ட்டு எடுத்தோம். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக வந்தது. இன்றைக்கி எல்லாம் அதை ரிசீவ் பண்ணுறாங்க, ரொம்ப பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது அதுவும் என்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் டைரக்டர் பண்ணுறது, பெரிய ஹீரோ இல்லாமல் ஒரு புது கம்பெனி நாங்களே ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரு இது இருந்தது. ஸோ ஸ்ட்ராங்காக ஒருத்தர் அதை பற்றி பேச வேண்டியது இருந்தது, அதுவும் அந்த பக்கத்துலேருந்து பேச வேண்டியது இருக்குது, புரியும் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து வேதம் புதிய மாதிரி ஒரு படம் எடுத்த பாரதி ராஜா சார் தேவைப்பட்டார். ஸோ டைரக்டர் வந்து இங்கே வந்து வானம் கொட்டட்டும்ல பாலாஜி சக்திவேல் சார் வந்து தான் நம்ம இது. அவர் ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு திடீர்னு வந்தார், மணி சாரை பார்க்க வந்திருந்தார். ஒரு கேரக்டர் அந்த பெரியப்பா கேரக்டருக்கு தேடிட்டு இருக்கோம் யாரை இது பண்ணலான்னு. மணி சார் இப்படியே பார்த்துட்டு அவர் உள்ளே வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்து அப்படின்னாரு. அவர் புரிஞ்சிச்சு அவர் என்ன சொல்கிறான்னு. அப்போ இப்போ நான் பேசுகிறவங்க நீ போய் பேசிடு அப்படின்னாரு. ஸோ நான் உள்ளே போயிட்டு பாலாஜி சக்திவேல் சார் பார்த்து எப்படி இருக்கீங்க எல்லாம் கேட்டு, சார் இந்த படத்தில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு. அவர் வேற ஒரு பர்பஸ்க்காக வந்து நடிக்கிறேன்ப்பா அப்படின்ட்டாங்க அவ்வளோ. ஸோ இதில் நம்ம கௌதம் சார் டைரக்டர் தமிழ் சார்லாம் அந்த மாதிரி தான். அவங்க ஒரு டைரக்டர்ன்றதை தாண்டி நல்ல ஆக்டர்ஸ், அவங்களாம் ரொம்ப சட்டிலாக கரெக்டாக ஸ்டைலிஷாக பண்ண முடியும். ஸோ அதனால அப்படி உள்ள வந்தாங்க. ஸோ 3 படத்துலையும் டைரக்டர்ஸ் வராங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 4 படம் பெரிய டைரக்டர் வச்சு எதாவது பண்ணுவோம். சூப்பர் சார். அப்படி யார் சார் பைப்லைனில் இருக்கா? ஏதாவது மணி சார் இந்த இடத்துல அடுத்த படத்தோட எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் சும்மா கேட்டுடலாம், எங்களை கேட்குறது சொல்லி விடுங்க, நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அப்போ இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகும். இல்லை மணி சாருக்கு லைனப் டைரக்ட் பண்ணுறதுக்கு நிறைய லைனப்ஸ் இருக்குது, எங்களுக்கு நிறைய வேலை இருக்காங்க. இப்போ இங்கே ஆல்ரெடி 2 டேரக்டர்ஸ்மே சார் சொன்ன மாதிரி இருக்காங்க. இங்கே நீங்களும் ஒரு படம் டைரக்ட் பண்ணிருக்கும் போது டைரக்டர் எடிட்டர் எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே இருந்திருக்கீங்க. அப்பார்ட் ஃப்ரம் அன் ஆக்டர் ஒரு டெக்னீஷியன் ஃப்ரண்ட்டில் என்ன மாதிரி டிஸ்கஷன் இருந்தது சார் ஆன் ஸ்பாட்டில்? இருக்காது, பெருசாகவே இருக்காது. நான் வந்து கதையை கேட்டுருவேன், கதை கேட்டோன்னே உடனே மறந்துருப்பேன் வேறு. ஆக்சுவலாக எதுவுமே ஞாபகம் இருக்காது, மறதி ரொம்ப அதிகம் இருக்கும்.
ரொம்ப சும்மாலாம் கிடையாது. ஸ்பாட்டில் வரும்போது கூட தானே இங்கே தானே இருக்கும், என்ன பண்ணுறேன், நான் பண்ணுறது கரெக்டாக, உங்களுக்கு ஓகேவா, 1000 டேக் வேணாலும் கேளுங்க, மைக்கில் கேளுங்க. நீங்கள் வந்து சில விஷயத்த டிப்ளமேட்டிக்காக வந்து 1 more டேக் இல்லை 10 டேக்கு அதெல்லாம் வந்து நீங்கள் பர்சனலாக சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நான் அசிங்கப்பட மாட்டேன், அங்கேருந்து சொல்லுங்கள். ஏன்னா நான் மீட்டரில் இல்லை. உங்கள் கதையோட நான் பிச்சைக்காரன் பண்ணும்போது இந்த நவுட்டு மைண்ட்லேயே வச்சுருப்பேன், டைரெக்ஷனில் என்ன பண்ண போகிறேன்னு. நம்ம வேறு பல வேரியஸ் இஷ்யூஸ்லேருந்து வர்றதுனால எனக்கு உங்கள் ஆளுமை இருக்காது தானே, நீங்கள் எது வேணாலும் தயங்காமல் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் படத்தை விட்டு கொஞ்சம் விலகி அவருக்கு எப்போ தேவையோ அந்தந்த சீனுக்குள்ளே தான் நான் போயிட்டு வருவேன். ஆக்சுவலாக ஒரு களிமண் மாதிரி, ஒயிட் பேப்பர் மாதிரி தான் இருப்பேன் ஆக்சுவலாக. ஸோ அதனால் கம்ப்ளீட் அண்ட் இன் அண்ட் அவுட் வந்து அவர் என்ன சொன்னார், அவர் என்ன ஃபீல் பண்ணியிருக்கான்றதை உள்வாங்கி தான் நான் பண்ணேன் நான் ஆக்சுவலாக. அப்படின்றதுனால ஃபுல்லாக கமாண்டோ ஆளுமையோ தெளிவோ இன்வால்வ்மெண்ட்டோ இருந்தால் தான் நம்ம வந்து ஒருத்தர் சொல்ல முடியும், அப்படி பண்ணலாமே இப்படி பண்ணலாமேன்னு. அப்படிலாம் இல்லைன்றதுனால நான் கம்ப்ளீட்டாக இந்த படத்தில் வந்து பிளைண்டாக தனா என்ன பண்ணுறான்றதை ஃபாலோ பண்ணி தான் போனதை பார்த்தேன். நல்லா வந்திருக்கு எல்லாமே சார். அண்ட் ஒரு இடத்துல கேள்விப்படுவோம் சார், உங்களுக்கு அந்த அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட் ஒன்று நடந்ததுக்கப்புறமா அவருக்கு ஹாஸ்பிட்டல் வீடியோ கால் பண்ணி படம் நின்றக்கூடாது, பண்ணுங்க வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னதா ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லியிருந்தாரு. அப்படி என்ன சார் ஒரு பசி சினிமா மேலே? பசிலாம் இல்லைப்பா, அவங்க என்னை நம்பியிருக்காங்கல்ல. ஆக்சுவலாக என்னை நம்பி படம் போட்டிருக்காரு ப்ரொடியூசரு. ஆக்சிடெண்ட்டில் செத்தாரா, உயிர் பிழைச்சாரா, மூஞ்சி மூக்கெலாம் இருக்கா, கண்ணு இருக்கா, இவரை வச்சு தொடர முடியுமா ஷூட்டிங்கை அப்படின்னு ஒரு கவலை இருக்கும் இல்லையா. ஏன்னா இவங்க ஷூட்டிங் நடந்து பாதியில் இருக்கும்போது அந்த ஆக்சிடெண்ட் ஆகிப்போச்சு முகத்தில் அத்தனைக்கும். ஸோ என்ன கண்டிஷனில் இருக்கேன்னு அவர் காட்டணும் இல்லையா. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஒரு ரெக்கவரி 3 மாதம் தான் ஆகும், ஐ வில் கம் பேக். ஏன்னா நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு ஆர்டிஸ்டோட டேட்லாம் வாங்கி வச்சு ஷூட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ நான் வரவே மாட்டேன் உயிரோட திருப்பி, இல்லை நான் முகம் செதஞ்சு வர போகிறேன்னு ஒரு சூழ்நிலை தெரிஞ்சால் ஷூட்டிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த படத்தை அவங்க ட்ராப் பண்ணிடலாம் இல்லையா. என்ன நிலமையில் இருக்கேன், நான் வருவேனா வரமாட்டேனான்ற சில கிளாரிட்டி கொடுக்கணுன்னு தோணுச்சு எனக்கு. அதனால் வந்து அவருக்கு அந்த டைமில் அந்த ப்ரொடக்ஷன் அவங்க படம் மட்டும் தான் போயிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினச்சேன். அதனால வீடியோ கால் வந்து இதாங்க என் முகம் இப்படி இருக்குது, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அந்த ஜோன் சார் நீங்கள் பார்க்கும்போது ஒரு பதட்டம் இருக்கும்ல சார் நமக்கு? பதட்டம் இல்லை, அது எப்படி சொல்கிறது, எல்லாம் அது பொங்கல் டைமில் அது எல்லாம் ஊரே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க, அது திடீர்னு மெசேஜ் வருது, அது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல ஃபஸ்ட்டு. ஃப்ரீஸ்டு அப்படி. அதுக்கப்புறம் ஆனால் கரெக்டான கம்யூனிகேஷனும் இல்லை. அவங்க ஏதோ ஒரு ஐலாண்டில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, அவருக்கு அதான்னு தெரியல. ஷூட்டிங் படம்லாம் மனசில் இல்லை, அவருக்கு என்ன ஆச்சோ அது ஒன்று தான். ஸோ ஃபஸ்ட்டு அதுதானே முக்கியம், அவர் நல்லா இருக்கணும் அப்படின்றது. பட் அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆச்சு எங்களுக்கு சரியாக கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணி அவர் இந்த கண்டிஷனில் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கே ஒரு நாள் ஆயிடுச்சு. ஒரு நாள் அந்த பொங்கலே அவ்வளோதான் பொங்கிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் சார் திடீர்னு டக்குன்னு இதில் வந்தார், லைனில் வந்தார். பட் பேச முடியல. என்ன மனுஷன் அப்படிதான் ஃபஸ்ட்டு அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா அந்த அடியல் அதெல்லாம் அவருக்கு இல்லை, நம்ம யாருக்காவது ஒன்று நடந்திருந்தாலும் நான்லாம் ஊருக்கே போயிருப்பேன். எதுக்குடா சினிமான்னு சொல்லிட்டு ஊருக்கு போய் மிச்ச காலத்தை வாழ்ந்துட்டு சந்தோஷமாக வந்துட்டு போயிடலான்னு போயிடுவேன். பட் அவர் அங்கே இருந்துட்டு, ஏன்னா செட் ஒர்க் நடக்குது, எதையுமே ஸ்டாப் பண்ணால் அப்படியே போயிட்டே இருக்கட்டும், நான் இவ்வளோ சீக்கிரம் வரேன் அப்படின்னு சொல்லும்போது 2 நாளில் திரும்பி ஷூட்டிங் ஆரம்பித்தோம். அவர் அங்கே இருக்கார், இன்னும் அவருக்கு சர்ஜரி பண்ணல, எப்படி ஃபேஸ் திரும்பி வரப்போகுதுன்னு தெரியல, எந்த அளவுக்கு வரும்னு தெரியல. 50% படம் முடிச்சிருக்கோம், 50% எப்படி வரப்போகுது, அதை மேட்ச் பண்ண முடியுமா, எதுவுமே. ஆனால் பட் அவர் மட்டும் தான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் எங்கள் எல்லாருக்குமே அவர் கொடுத்த கான்ஃபிடென்ட் தான் எங்களுக்கு. அண்ட் உங்களோட கதை லைனப்ஸ் ஃபில்மோகிராஃபியாக பார்க்கும்பொழுதுனே பயங்கர ஒரு ரைட்டிங் உங்களுக்குன்னு இருக்குது, உங்களோட கேரக்டருக்குன்னு ரைட்டிங் இருந்தால் தான் நீங்கள் பிக் பண்ணுறீங்க, அதுக்கான ஸ்கோப்புமே அழகாக பண்ணுறீங்க. சீரியஸான இன்டென்ஸ் கதையாக இருந்தாலும் சரி, காமெடி ரோலாக இருந்தாலும் சரி, ஒரு மீட்டர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறீங்களே, ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இந்த படத்துக்கான மூடும் அடுத்த படத்துக்குமே அந்த ஃப்ளக்சுவேஷனை ப்ரெப் பண்ணுறதுன்னு பண்ணுவீங்க. அப்படி ஒரு ஆக்டராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது உங்களோட ரோல்ஸ்லாம் பார்க்க அடுத்தடுத்து. ஆமாம் இல்லை, எனக்கு நீங்கள் கேட்டோன்னா தான் தோணுது ஏதோ பண்ணியிருக்கோம் போல் அப்படின்னு. இல்லை அப்படி இல்லை, எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்க பிடிக்கும், நடிக்க பிடிக்கும். பிடிச்சி பண்ணுறப்போ நம்மள அறியாமல் வந்து சில நோவான்சஸாக சில இன்புட்டாக அது இன்பில்ட்டாக வருதா என்னன்னு கூட எனக்கு சில சமயம் என்னாலே கண்டுபிடிக்க முடியாது. ஆடியன்ஸ் ரசிக்கிறப்போ, டைரக்டர் ஓகே சொல்கிறப்போ இப்போ கரெக்டான மீட்டரில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு தோணும். ஸ்கிரிப்டு படித்த உடனே அந்த கேரக்டருக்கான ஸ்கெட்ச் என் மைண்டில் ஒன்று இருக்கும், டைரக்டர் எழுதுனது எப்படி யோசிச்சுப்பான்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால தான் ஸ்கிரிப்ட் நான் படிக்கிறது வழக்கம். படிச்சுட்டு டைரக்டர் மீட் பண்ணுறப்போ அவர்கிட்ட எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அவர் என்ன யோசிச்சு வச்சிருந்தார் அந்த கேரக்டருக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும், அவ்வளோதான். எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிற வரைக்குமே நான் என்ன நடிக்க போகிறேன்னு எந்த ப்ரீ பிளானும் எனக்கு கிடையாது. எந்த கேரக்டருக்குமே இது வரைக்கும் பண்ண எல்லா ரோலுமே ஃபர்ஸ்ட் டே
அந்த டேக்கில், அந்த டயலாக்ல, இல்லை அந்த எமோஷனில், அந்த எக்ஸ்பிரஷனில் நான் பண்ணுறது டைரக்டரோட கேரக்டருக்கு மேட்ச் ஆகும்ல, அது எந்த டேக்கில் மேட்ச் ஆகுதோ அதுதான் லாக் பண்ணுவேன். அதுதான் அவர் எதிர்பார்த்த உருவமாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அவர் சொல்கிற ஓகே டேக்லேருந்து தான் அப்போ தான் கேட்பேன், இதுதான் இருக்குமா, இந்த கேரக்டர் இப்படி தான் பிஹேவ் பண்ணுமா அப்படின்னு. அதில் லாக் பண்ணுறது தான். ப்ரீ பிளான்னு எனக்கு தெரிஞ்சு எந்த படத்துக்கும் இல்லை. ஏன்னா அது அப்படி நடக்காது. ஏன்னா ஐ பிலீவ் அந்த செட்டு நம்ம கூட நடிக்கும், கூட நடிக்கிறவங்க டைலாக் இல்லைன்னா நம்ம கூட இப்போ இருக்காங்க, ட்ராவல் பண்ணுவாங்க, பேக்ரவுண்டில் போகிறவங்க, அந்த சவுண்டு, இது எல்லாமே ஒரு சீன் கொரியோகிராஃபியில் வந்து இம்பார்ட்டன்ஸ். அவர் எந்த டைலாக் பேசுகிறாரோ அவரை மட்டும் கிடையாது. ஸோ அந்த பிளேஸே ப்ளே பண்ணுதுன்னு நான் நினைப்பேன். ஸோ அந்த இடத்துக்கு போனால் தான் அந்த கொரியோகிராஃபிக்கு வந்து உண்மையான உருவம் கிடைக்கும். அந்த ஆக்டர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் அந்த இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். எனக்கு ஆடிஷனில் கூட எனக்கு தெரியாது, ரிஹர்சல் பண்ணுறப்ப அது அந்த இடத்துல நடக்கிற மேஜிக். லைவ்லி திங். ஆமாம். அதனால ஸ்பாட்டுக்கு வந்துட்டா டென்ஷனாக இருப்பார், டென்ஷனாக இருக்கும். டென்ஷன் ஆகிடுவார் அப்படியே. ஏன்னா அவருக்கு அது புரியணும் இல்லையா, அங்கே என்ன நடக்குது, என்னது தான் எங்கே நிற்கணும், எப்படி நிற்கணும், கை என்ன பண்ணணும், அவ்வளோ தூரம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி தான் பண்ணுவார். ஸோ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும், நிறையா கேட்டு தெரிஞ்சுப்பார். நம்ம ஏதாவது கேட்டோன்னா எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிடுவார். ஓகே, அவர் ஆட்டோ ஓட்ட தெரியுமா, ஓகே அப்படின்ட்டு ஆட்டோ போய் இடிச்சிட்டாரு ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்ல. கேட்கவானே இல்லை தெரியாம ஃபர்ஸ்ட் டே எடுத்ததுமே ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே ஆட்டோ ஓட்டி இங்கே வரணும் வந்து இடிச்சிட்டாரு. ஆட்டோக்கார வந்து லபாலபன்னு அடிச்சுட்டு இருந்தான், நான் இறங்கி சைலண்டாக பின்னாடி வந்து நின்றுட்டேன். எனக்கு ஆட்டோக்காரோட மைண்ட் செட் வடிவேல் சார் காமெடியில் வரும்ல, வடகரியா தொடகரியாவது போடாங்கிட்டு ஆட்டோ பிரித்து வச்சுட்டு இருப்பேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச சில பேருக்கு ரொம்ப சில பேருக்கு தான் அந்த குவாலிட்டி. அவங்கள நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ண முடியும், என்ன கேரக்டர் வேணாலும் யூஸ் பண்ண முடியும். ஒரு அப்பாவியாவோ, காமெடியாவோ, ஒரு மெச்சூர்டான ஒரு ஏஜ், என்ன வேணாலும் பண்ணிக்க முடியுங்கிறது ரொம்ப சில பேரை தான் பண்ண முடியும். ஒரு ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னா அவரை கூப்பிட்டுலாம், அதுக்கு ஏஜ் யோசிக்க தேவையில்லை, எதுவும் தேவையில்ல, அவரை ஈஸியாக அவரை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அந்த ஒரு இது வந்து இந்த டயலாக் வந்துடணும். இல்லை இவர் ரொம்ப நல்ல மனுஷன். ஒரு மாதிரி ரைட்டிங் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மனுஷன் நான் ஸ்கிரிப்ட்லாம் கேட்கல, இந்த ஸ்கிரிப்ட் படிக்காமல் நடிச்ச ஒரே படம் தான். ரீசன்ட் டைமில் அவர் ஸ்கிரிப்டே நான் படிக்கல, டைரக்ட் ஸ்பாட் தான். இது என்ன இதுக்கு முன்னாடி என்ன சீன், இதுக்கு அப்புறம் என்ன சீன், இந்த கேரக்டர் என்ன பண்ணும், அவ்வளோதான். அப்படி பண்ண படம் அது. இவர் ரைட்டிங் மேலே இந்த கான்ஃபிடென்ட் தான். அண்ட் உங்களோட ஒர்க்கில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சது என்னென்னா சார், லைக் மல்டிபிள் ஸ்டோரி லைன் வர மாதிரி எனக்கு டீசர் பார்த்து வச்சு நான் சொல்கிறேன். அது எனக்கு இருக்க கொஞ்சம் அறிவில் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது, ஒரு கொஞ்சம் போலீஸ் சேஸ் ஒன்று இருக்குது, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆன்லைனில் ஒரு படத்தை கொண்டு வந்து எடுத்துருது. அண்ட் டோனா ஸ்டோரி வந்து மீட்டியாக இருக்கும். ஓகே, எவ்வளோக்குள்ள அது மீட்டியாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம அதுக்குள்ளே ப்ளே பண்ண முடியும். அது கொஞ்சம் தப்புனாலும் அது இதாகிடும். ஏன்னா எல்லாத்தையுமே கரெக்டாக யூஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும்னு இருக்குது. அதை மிஸ் பண்ணிட்டோன்னா அது இதாகிடும். சம்டைம்ஸ் அது ரொம்ப சரியாக மட்டும் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு நல்ல சாப்பாடு தான். உப்பு நீங்கள் சொன்ன மாதிரி தேவையான உப்பு இது எல்லாம் போட்டு கரெக்டாக ஒரு சாப்பாடு சாப்பிடும் போது இருக்கிற ஒன்று தான். பொரியல் நிறைய ஐட்டம்ஸ் வச்சு சாப்பிடும் போது எல்லாமே நல்லா வந்துருச்சுன்னா அதுதான் கல்யாணம் விருந்துன்னு சொல்கிற மாதிரி. பட் அப்படி ஒரு மீட்டியாக ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அது வந்து ஆக்சுவலாக விஜயானி சாருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா இப்படி ஒரு படம் பண்ணணும், இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கூப்பிட்டு சொன்னார். ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே சொன்னார், நீங்கள் அந்த வானம் கொட்டட்டும் பார்த்தேன் நல்லா இருந்தது, நீங்கள் ஏன் ஒரு கமர்ஷியல் பண்ணக்கூடாது அப்படின்னாரு. முக்கியமாக என்னென்னா எனக்கு ஏதாவது கதை வச்சுருக்கீங்களான்னு அவர் கேட்கல, நல்ல கதை வச்சுருக்கீங்களான்னு கேட்டார். ஏதாவது நல்ல கதை வச்சுருக்கீங்களா அப்படின்னு. அது எனக்கு நான் அதில் புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் நான் ஃபஸ்ட்டு எழுதின ஸ்கிரிப்ட் தான் இது. இருக்கு சார் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்பி ஹிட்லர் எடுத்து படித்து அதில் இன்னும் என்னெல்லாம் பண்ண முடியும் ஸோ அப்படின்னு பண்ணி கொண்டு வந்தது தான். ஒரு நல்ல கதை அதுக்கான ஹீரோ பிக் பண்ணுன்ற மாதிரி அமைஞ்சது தான். இல்லை நிறைய விஷயம் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப கேஷுவலாக சொல்லிடுவார். ஃபர்ஸ்ட் டே சார் நான் ஒர்க் பண்ணுறப்போ நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்களேன் அப்படின்னாரு. உங்களே என்ன ஃபர்ஸ்ட் டே மீட்டிங்கு ஐ ப்ரொடியூஸ் மை ஓன் ப்ராப்ளம் சார். ஆமாம், இந்த மீட் பண்ணுறோம், ரொம்ப அதிக நேரம் பேச முடியல. அன்னைக்கு கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. நான் அப்போ ரீசெண்டாக அவரோட ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் கேட்டுட்டு இருந்தப்போ நீங்களும் ப்ரொடியூஸ் பண்ணுங்க தாராளமாக, பயப்படாதீங்க அப்படின்னாரு. எனக்கு அப்போ தான் தோணுச்சு இந்த மனுஷன் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்காரு. ஸோ எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் நான் அவர் கேள்வி கேட்குறப்போ அது ரிஸ்க் இல்லை, நீ ட்ரை பண்ணு அப்படின்னு இன்னொருத்தர் மோட்டிவேட் தான் பண்ணார். நம்மளை வந்து வம்பளை மாட்டி விடுறதுக்காகலாம் அவர் சொல்லலை. ஒரு விஷயம் ட்ரை பண்ண உனக்கு வரும், அதுலேருந்து நீ கற்றுக்கிற ஒரு விஷயம் இருக்கும், அது மறுபடியும் ஒரு லிஃப்ட் அப் பண்ணுங்கிற ஒரு ப்ராசஸ் அவருக்கு இருக்குது. எனக்கு தூக்கி வாரி போட்டது உண்மைதான். ப்ரொடியூஸ் பண்ணுங்க, டக்குன்னு பயப்படாமல் பண்ணுங்க அப்படின்னாரு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அவரு ஷாக்கிங்கான நோவான்சஸ் நிறைய இருக்கு. அந்த அட்வைஸ் டேக்கன் நானே. ஆனால் ப்ரொடக்ஷன் என்ன சொன்னீங்க பதிலா? இன்னும் கொஞ்சம் அடுத்த படம் அவர் கூட ஒர்க் பண்ணிட்டேன்னா இன்னும் தைரியம் வந்துடும் நினைக்கிறேன். சூப்பர்ண்ணே, அப்போ கண்டிப்பாக நடக்கும், நடந்துடலாம், வாய்ப்பு இருக்கு. அவ்வளோதான். அவரு சொன்னதெல்லாம்
பயப்படாதீங்க அப்படின்ட்டாரு. எனக்கு என்ன ஒன்றும் ஒரு கையில் 5 பைசா கிடையாது, ப்ரொடியூஸ் பண்ண சொல்றாரு, எப்படி என்கிட்ட காசு கிடையாது அப்படின்னாரு. அவர் சொன்னது அடுத்தடுத்து ஷாக் தான் எனக்கு. அப்போதான் யோசித்தேன், ஓகே பயப்படாமல் இருக்கணும், ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயம் அவர்கிட்ட நிறைய விஷயம் ஷாக்கிங் ரியாக்ஷன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். படத்துலையா இல்லை பர்சனலாக ஜென்ரலாக பேசுகிறப்ப ஷாக்கிங் ரியாக்ஷன் கிடைக்கும். இல்லைண்ணா எனக்கு இப்பயும் கூட சார் ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் சொல்கிறேன் சார், இன்ஸ்பைரிங் சார், பாயிண்ட் விட்டிங். சரிப்பா சரிப்பா அவ்வளோதான். அவர் கலாய்க்கிறாரா ஹானஸ்டாக சொல்கிறாரான்னு சொல்லலே தெரில சார். ஆனால் டீசர் கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்தது சார். அதில் ஒரு கமெண்ட் பிக் பண்ணி பார்க்கணும், ஸோ உங்ககிட்ட கேட்கணுன்னே சொல்லி டீமில் சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. ஹீரோவாக நடிக்கிறது அந்த படத்துலேயே கூட உங்களோட ஜிப்ரிஷ் வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம், அதை யூஸ் பண்ணி ஒரு பாட்டாவது நீங்கள் கம்போஸ் பண்ணி பாடணும் பண்ணுற ரெக்வஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி இப்போ தான் மியூசிக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நடுவில் இந்த விஷயத்துக்கு வந்த பிறகு நிறைய விஷயங்கள் இருக்குது. சினிமாக்குள்ளே வந்து நிறைய பகுதிகள் இருக்குது. கதை சொல்கிறது ஒரு பக்கம், முடித்து படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதுக்குள்ளே அது பெரிய ஒரு டாக்டர் படிக்கிற மாதிரி, இன்ஜினியரிங் படிக்கிற மாதிரி சினிமா அப்படின்றது ஒரு ஸ்டடி. அந்த ஸ்டடி வந்து ரொம்ப ஆபத்தான ஸ்டடி ஆக்சுவலாக. மணி இன்வால்வ்டு, நிறைய ப்ரெஷரு, திடீர்னு நிறைய அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ்லாம் நடக்கும்ன்றதுனால அந்த ஃபோக்கஸில் வந்து என்னால் வந்து இன்னொரு படத்தோட டைரக்டர் ஒருத்தர் நம்பி வருவார். அவர் லைஃபே அந்த படத்தில் தான் வச்சுருப்பார். அதில் மியூசிக் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். அதை வந்துட்டு வந்து என்கிட்ட ஒரு டியூன் எதிர்பார்ப்பார். நான் ஏன் பஞ்சாயத்தில் என் பிரச்சனையில் வந்து டியூன் கொடுக்க முடியாமல் போச்சுன்னா அந்த படம் அவர் கனவு, அவர் வாழ்க்கையே மாறி போயிருன்றதுனால அரைகுறையாக அவர் வேலையை பண்ணக்கூடாது, முழுசாக டைம் இருந்தால் பண்ணணுன்றதுக்காக பண்ணலை. கடந்த ஒரு 15 வருஷமாக 14 வருஷமாக ஸ்டாப் பண்ணிட்டேன் அடுத்தவங்களுக்கு பண்ணுறதை. என் படத்துக்கே கூட நான் வந்து 5-6 படத்துக்கு என் ப்ரொடக்ஷன்லேயே பண்ணலை, மியூசிக் பண்ணல. இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன உச்சபட்ச உயரமோ ரிஸ்க்கு சைடில் சினிமாவுக்குள்ளே மனுஷங்களையும் நிறைய பேர் பார்த்துட்டேன் அப்படின்றதுனால நிறைய பாடம் கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஸோ இனிமேல் பார்க்கறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை அப்படின்றதுனால இப்போ வந்து சிஸ்டமேட்டிக் ஆயிடுச்சு. ப்ரொடக்ஷன் பண்ணுற விஷயமே கொஞ்சம் சிஸ்டமைஸ் ஆயிடுச்சு. அப்படின்றதால மைண்டு ஃபுல்லாக இந்த விஷயம் நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு டீம் ரெடி பண்ணி உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இப்போ நான் மியூசிக்குள்ளே வரேன். இனிமேல் வர படங்கள் எல்லாத்துக்கும் நான் மியூசிக் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து மியூசிக்கில் இது அதர் ஹீரோஸ் கூட வருஷத்துக்கு 2 படம் பண்ணலான்ற பிளானில் இருக்குது. நெக்ஸ்ட் இயர்லேருந்து கண்டிப்பாக பண்ணுறேன். இந்த எனக்கு லிமிடேஷன்ஸ் நிறைய இருக்குது. நான் வந்து ஸ்டோரி பேஸ் தான் பண்ணி தான் போவேன், ஓப்பனிங்ஸ் தான் வைக்க மாட்டேன். எதுவாக இருந்தாலும் கதைக்குள்ளே தான் இருக்கும். மாஸ் ஹீரோக்கு பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து புலி வரும்போதோ இல்லைனா வந்து நான் அடிச்ச தாங்க மட்டும் பாட்டு வரும். ஸோ அதனால் மாஸ் ஹீரோவுக்கு பண்ணிடலாம். அப்படி வைப் சாங்லாம் அவங்க கேட்குறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் எனக்கு பண்ண முடியாது. நான் வந்து டேய் நான் தாண்டா அப்படின்லாம் எண்டு கிரெடிட்டில் ஓடும்போது ஒரு பாட்டு போட்டு விட்டுருங்க சார், அது கூட நான் உட்காந்து பண்ணுறேன், மார்வல் மாதிரி பண்ணுறேன். பட் என்னோட லிமிடேஷன்ஸ் ரொம்ப அதிகம். என்னோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்கிரிப்டில் தான் பண்ண முடியும். பட் மற்ற ஹீரோஸ் பண்ணுறதா இருந்தால் மாஸாக பண்ண முடியுன்றதுனால என்னோட செட் ஆஃப் மியூசிக் ஒரு பக்கம், அதர் ஹீரோஸ்க்கு 2 படம் அப்படின்ற மாதிரி பிரித்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இயரில் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருக்கேன். தினைக்கும் திருப்பி பேக் டு ஃபார்ம் பண்ணணும் இல்லையா. இந்த டூல்ஸ் நிறைய இருக்குல்ல, ரெக்கார்டிங், மிக்சிங், ப்ரோக்ராமிங் சொல்லிட்டு எல்லாமே அது சாஃப்ட்வேர் தான் எல்லாமே. தினைக்கும் ஒரு 1 hour டைம் கிடைக்கும் போது ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். பை ஜான்லேருந்து இந்த படம் இன்னொரு படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுது எனக்கு டிசம்பர். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் வந்து மியூசிக்லேயும் பண்ணுவேன். டேக் அவே ஃப்ரம் திஸ் மூவி, நீங்கள் படம் பார்த்துட்டு ஒரு ஆடியன்ஸாக தேட்டர் விட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு இந்த விஷயம் எடுத்துகிட்டு போவீங்க, உங்ககிட்ட கேரி பண்ணி எடுத்துகிட்டு போவீங்கன்னா இது என்ன? ஜாலியாக இருக்கும். படம் வந்து கன்ஃபார்ம்டாக கமர்ஷியல் மூவி. உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு நினைப்பீங்க படம் பார்க்கும்போது? என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், அது எல்லாமே இதில் இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு எதுக்கு வரீங்களோ அந்த கமர்ஷியல் ஃபீலிங் எல்லாமே இதில் இருக்கும். கிரிப்பாக இருக்கும் அந்த படம். புதுசாக உலகத்தையே புரட்டி போட்டு வந்த படம் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக அது எல்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதில் நல்ல படத்தில் ஒரு படமாக கண்டிப்பாக தனாவோட ஹிட்லர்ன்ற படம் கண்டிப்பாக இருக்கும். விஷுவலி நோ காம்ப்ரமைஸ், மியூசிக்கில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல, பர்ஃபார்மன்ஸில் காம்ப்ரமைஸ் இல்லை, ஆர்ட் ஒர்க் எல்லாத்துலேயுமே காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒரு நல்ல படமாக கண்டிப்பாக இது இருக்கும். ஆனால் இந்த கேள்விக்கு என்கிட்டயே பதில் வாங்கினீங்க பாருங்க சார். நீங்கள் நம்பி போய் அதான் சார் தக்கு. சரி. As in public என்ன வேணும்ல, like full paisa vasool, 2 hours time pass, popcorn, family, movie, like good stuff, good Sundays, Friday, Saturday, you check, good holiday, good family time. அது I think take away. அண்ட் உங்களுக்குண்ணே? நம்ம லைஃப்பில் ஒரு 2 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணலன்னு எல்லாரும் நினைப்பாங்க. சிம்பிள்ண்ணே, திருக்குறள் மாதிரி அழகாக சொல்லி முடிச்சிட்டிங்கண்ணே. எனிதிங் எல்ஸ் டு ஆட்? அதான் இந்த 2 மணி நேரங்கிறது அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பொழுதுபோக்கு இல்லை. அதில் கனெக்ட் ஆகிறவங்களுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய கான்டென்ட்டும் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது. ஸோ கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும். ஒரு பக்கா கமர்ஷியல், பட் அதுக்குள்ளே ஒரு சினிமேட்டிக்காக சொல்லப்பட்டாலும் நடைமுறையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் படத்தில் பேசியிருக்காங்க.
அண்ட் உங்களுக்கு சார் உங்கள் ஸ்கிரிப்டில் இருந்து தான் ஸ்க்ரீனுக்கு வந்திருக்கு இந்த ஸ்கிரிப்ட் இல்லை இது ஃபர்ஸ்ட்டு அதெல்லாம் ஒரு ராக்கெட் ஸ்பீடில் ஒரு என்டர்டைன்மெண்ட். நீங்கள் கண் எடுக்க முடியாது ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து படம் முடிகிற வரைக்கும். நீங்கள் உங்களை எங்கேயுமே நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆக முடியாது. அவ்வளோ என்கேஜிங்காக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இன்வால்வ் ஆகி இந்த படம் பார்ப்பீங்க, வெளியில் வரும்போது ரொம்ப ஃபுல்ஃபில்லாக ஃபீல் பண்ணுவீங்க. டீசரில் ஒரு பேசிங் இருந்துச்சுல, அதே பேசிங்கன்னா படமே. ஆமாம், படம் ஃபுல்லாக அப்படி தான். மாஸ்டர் தாறு மாதிரி சார். டியூரேஷனே சொல்லிடுவார் பாருங்க, அதிலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. 2 மணி நேரம் எவ்வளோ 2 hours 9 minutes. 9 minutes. அது வந்து சென்சார் கார்டெலாம் சேர்த்து தானே அது. ஆமாம், எல்லாம் Including உங்களுக்கு credits பிடிக்காத நீங்கள் குடிக்காமல் இருக்கிறது அட்வைஸ்லாம் சொல்கிறாரு இல்லையா, அதையும் சேர்த்து. நான் பப்ளிக் தானே சார். உங்களை தான் சொல்கிறேன். பப்ளிக் தான் சார் நான். அப்போ உங்களை தான் சொல்கிறேன் நான் தான். அப்படியா? தண்ணி எதுவுமே கிடையாது அங்கே இருக்கிறது மட்டும் தான் சார். அங்கே ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குல்ல, இப்போ உங்களுக்கு ஐ மீன் அது கூட வேற மட்டும் கலந்துக்கிறேன் சார். சரி சரியா சார். அது அவங்களுக்கு போடுவாங்களே அட்வைஸ் கார்டு, அதுவே ஒரு 3 நிமிஷம் போயிடும்ல ஆக்சுவலாக. எப்படியும் 3 நிமிஷம். படத்தோட ஆக்சுவல்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 hours 6 minutes தான் இருக்கும். மற்றதெல்லாம் உங்களுக்கான அட்வைசஸ். எனக்கே உள்ள தட்டிக்கணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் என்டையர் டீம். அண்ட் ஜஸ்ட் கான் வெயிட் டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் ஆன் தியேட்டர். அண்ட் தேங்க்யூ ஃபார் த வைப், எனர்ஜி எல்லாமே. எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ ஃபார் பீயிங் இன்ஸ்பிரேஷன். Thank you so much. 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.